பிஸ்னஸ் அப்படிலாம் ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு நமக்கு ரொம்ப தூரம் அப்படிலாம் நினைப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து வெளில வரணும். சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியின் காரணமாக எத்தனை உமன் என்டர்பிரனர் உருவாக்காங்க தெரியுமா? மார்க்கெட்டிங் இப்போ ரொம்ப ஈஸி. உங்கள் கையில் மொபைல் வந்ததுலேருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் என்ன இல்லை சொல்லுங்கள். பெண்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும் எந்த பொருட்களையும் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கிச்சன் சமைக்க நல்லா தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, வித்தவுட் முதலீடே இல்லாமல் நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா கையில் ஒரு 500 ரூபாய் இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். காரணமாகமா இப்போ இந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் ட்ரூத்தா இல்லை மித்தா? இப்போல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா. மேம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் வந்து இப்போ ஹோம் மேக்கராக இருக்காங்க, இல்லை சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் போதே நிறைய பேர் வந்து நான் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சில பேர் வந்து இப்போ ஹோம் மேக்கர்ஸ்னால் நான் ஃபுல் டைமாக வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு மேக்கப்போ இல்லை ஒரு பொட்டிக்கோ இந்த மாதிரி, இல்லைனா வீட்லேயே நான் ஏதாவது லைக் அந்த மசாலாஸோ இந்த மாதிரி நான் செஞ்சு நிறைய பேர் விற்கிறாங்க. ஈவன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே எனக்கு என்னோடய ஃபேமிலியை சேர்ந்து ரன் பண்ணுறதுக்கு இது பத்தலை, நான் பார்ட் டைமில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை வச்சு நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து தொழில் முனைவோராக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. மேம் இதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? மேம் இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நிறைய பெண்கள் வந்து வெளில வரணும், வேறு எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இடத்த விட்டுட்டு கவர்மெண்ட் வேலை தான் பார்க்கணும். எங்கள் காலத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்குனாலே கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. பிஸ்னஸ் அப்படிலாம் ரொம்ப பயப்படுவாங்க. அதுக்கு நமக்கு ரொம்ப தூரம் அப்படிலாம் நினைப்பாங்க. அதிகபட்சமாக போனால் அவங்க ஹஸ்பண்டோடைய பிஸ்னஸ்க்கோ இல்லை அப்பாவோடைய பிஸ்னஸ்க்கோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க தவிர தனிப்பட்ட முறையில் ஆரம்பித்து பண்ணதெல்லாம் வந்து 2000க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி யாரையும் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது. 2000க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஒரு பிரபலமாகி படிப்பு முடிந்த பிறகு ஒருவேளை வேலை இல்லை அப்படின்னா கூட நம்ம சுய தொழில் மகளிர் சுய உதவிக்குழு அப்படிங்கிறது நிறைய அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. எம்எஸ்எம்இயில் வந்து நிறைய வந்து விமென்ஸுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸு, நிறைய ஃப்ரீயாக வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறமா நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய அவேர்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சோஷியல் மீடியா அப்போ கிடையாது, பேப்பர் மூலமாகத்தான் இந்த விளம்பரங்கள்லாம் வரும். அதை பார்த்து தான் அங்கே போய் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல வந்து நிறைய மீடியாக்களுடைய உபயோகத்தினால மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு, பெண்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது அந்த காலத்துலலாம். இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக ஆகக்கூடிய காலகட்டம் வந்ததுனால எங்கேருந்து வேணாலும் எந்த பொருட்களையும் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பெண்கள் வந்து முன் வர ஆரம்பித்தாங்க பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 10ல் 5 பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுற மக்களாக விமென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது இன்னும் நிறைய வரணும். விமென்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்ஸு அவங்களுக்குலாம் இன்னும் நிறைய இன்சென்டிவ்ஸு, நிறைய கவர்மெண்ட் ரெகக்னேஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் பட்சத்தில், இன்னும் நிறைய விழிப்புணர்வுகள் அதிகமாக வரும் பட்சத்தில் இந்த விகிதாச்சாரம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே மேம். இப்போது எல்லாருக்கும் முதல் கேள்வி பெண்களுக்கு என்னென்னா, இப்போ மோஸ்ட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஏர்ன் பண்ணுறாங்க, பட் நான் வந்து வீட்டில் இருக்கேன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முதல் விஷயம் வந்து அவங்களோட சேவிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நிறைய குடும்பங்களில் அதுவுமே இருக்காது. இப்போ என்கிட்ட காசே இல்லை, பட் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. காசு முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னா கூட உங்களுக்கு முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வித்தவுட் முதலீடே இல்லாமல் நான் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது சர்வீஸ் லைன் தான். நீங்கள் சர்வீஸ் லைனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அறிவு தான் ஒரு முதலீடு. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பயன்படுத்தி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு மேனுஃபேக்சரிங் லைனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 50,000 1 லட்சமாவது பணம் தேவைப்படும். ஸோ முதல்ல பெண்கள் நீங்கள் எந்த ஃபீல்டை வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சர்வீஸ் லைனில் வந்து பிஸ்னஸை வந்து தேர்ந்தெடுக்க போகிறீங்களா, இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த லைனில் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த லைனை வந்து பிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமாக அதை ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் செயலாக்கம் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது
2 சைடு பண்ணாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் அப்படின்னாலே ஜென்ரலாக வந்து லட்சங்களில் போட்டால் மட்டும்தான் அது ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போல்லாம் பார்க்கும்போது ஒரு கையில் ஒரு 500 இருந்தால் கூட, ஏன்னா இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து அந்த சாரி வாங்கி ரீசேல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஒரு 500 கொடுத்து வாங்கினா கூட அது அவங்க வந்து ஒரு 800 ஒரு 1000 வந்து சேல் பண்ணுறாங்க. உடனே இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. அந்த சூழல் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? முன்னாடி மாதிரி லட்சங்கள் இருந்தால் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுங்கிறது மாறி இன்னைக்கு கையில் ஒரு 500 இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ண முடியுதுல? காரணமாகமா இப்போ நிறைய மாறி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாக லெவலில் வந்து ஆரம்பிக்க முடியுது. அதை விட முக்கியம் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் இப்போ ரொம்ப ஈஸி. உங்கள் கையில் மொபைல் வந்ததுலேருந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் என்ன இல்லை சொல்லுங்கள். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, குக்கிராமத்தில் இருந்தால் கூட சரி, உங்களால் என்ன பண்ண முடியும், உங்கள் பொருளை வந்து சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு தென்னை மரம் இதுலேருந்து இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி வெளில விற்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்க்கும்போது இமாலய வளர்ச்சி இந்த 5 வருஷம் 2020க்கு அப்புறமாக சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியின் காரணமாக எத்தனை உமன் என்டர்பிரினர் உருவாயிருக்காங்க தெரியுமா? வீடுகளில் சும்மா இருந்தவங்க, கிளவுட் கிச்சன், சமைக்க நல்லா தெரியும், ஆனால் அவங்க வீட்டில் மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு சமைச்சு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், மீதமுள்ள சமையலாக நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி பணமாக்குறது அப்படிங்கிறத மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்க பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ எல்லா இடத்துலையும் மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே சேல் பண்ணாலே போதும், அவங்களுக்கு தேவையான வருமானம் கிடைத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது இப்போ வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பணம் முதலீடும் தேவைப்படுறதில்ல, மார்க்கெட்டிங் இதுவும் தேவைப்படுறது இல்லை. உங்களுக்கு தேவை அதை பற்றிய ஒரு நல்ல அறிவு, உங்களுக்கு அதை பற்றிய புரிந்துணர்வு, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸு, இதெல்லாம் இருந்தால் போதும். இப்போல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கூட நிறைய சப்சிடிஸ், நிறைய கவர்மெண்ட் ஹெல்ப்ஸ் எல்லாம் இப்போ நிறைய கிடைக்குது. அதை பற்றிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நிறைய கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது ப்ராப்பரான சேனலில் போய் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அவங்களே பணம் கொடுத்து அவங்களே பொருளை வாங்கிட்டு போகிறதுக்கு இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் அவேர்னஸ் தெரிஞ்சிச்சுன்னா இன்னுமே நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். மேம், இப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா போகுதுன்னா ஒரு வருஷம் கழிச்சு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க மேம். அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அடுத்த விஷயம் வந்து இன்னும் நான் வந்து ஒரு லோன் வாங்கியோ இல்லை என்கிட்ட இருக்க சேவிங்ஸை வச்சோ அதை நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி மேம் பார்க்குறீங்க? முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஒரே பிஸ்னஸாக ரன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து நீங்கள் ஒரு 4-5 பிஸ்னஸாக பிரிச்சிடாதீங்க. ஆரம்பத்துலேயே நீங்கள் டைவர்சிஃபைடாக போகக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டே இருங்க. ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து அதுலேருந்து லாபமாக வரணும். ஏன்னா முதல்ல 1 வருஷம் 2 வருஷத்துக்கெல்லாம் அந்த காஸ்ட் டு காஸ்ட்டுக்கே பணம் நின்றுட்டுருக்கும், பெரிய லெவலில் லாபம் வராது. ஒரு 2 வருடங்கள் ஆன பிறகு தான் அதுலேருந்து உங்களுக்கு ஓரளவு ஒரு ப்ராஃபிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், அடுத்தடுத்த எக்ஸ்பேன்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு வேறு ஏதாவது அடுத்து ஒரு செகண்டரி பிஸ்னஸ் இதுலேருந்தே ஒரு துணை பொருளாக நம்ம பண்ணலாமா? இப்போ வந்து உதாரணமாக ஒருத்தங்க மசாலா பொடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 1 வருஷமாகவே மசாலா பொடி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஓரளவு நல்ல ப்ராஃபிட் வருது. இப்போ என்ன பண்ணும் அவங்க, அடுத்தது பவுடர்ஸு, சத்து மாவு கஞ்சி, அந்த மாதிரி அவங்க இதுலேயே அடுத்த செகண்ட் சேனல், இதேலே அடுத்த செகண்ட் சேனல் கொண்டு போகலாமா? இல்லை அதுக்கு இதுலேயே அடுத்தது வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏதாவது நம்ம சேர்ந்து விற்கலாமா? ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைன்லேயே கொஞ்சம் அடுத்த செகண்டரி ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் போகணும். ஒரு புது பிஸ்னஸ்க்கு போயிடக்கூடாது. மறுபடியும் ஒரு புது பிஸ்னஸ் திருப்பி உழைப்பு நிறைய போட வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளோட இதுலேருந்தே இங்கேயும் வரணும், அங்கேயும் வரணும். ஸோ கிராஸ் செல்லிங் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதும் கூட நிறைய பிரான்ச்சஸ், நிறைய இதெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொன்று அந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போனால் தான் நம்ம ஆரம்பித்த முதல் இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அடுத்து ஆரம்பிக்கிறதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்தையும் ஈஸியாக ஆரம்பிச்சிடலாமா? ஆனால் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் மேன் பவர் வச்செல்லாம் நீங்கள் ஒரு வேலையை வாங்கி அதை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி அப்புறம் லாஸ்ட்டில் போயிடுச்சு. நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு லாஸே வரும்.
நீங்கள் வேணால் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எக்ஸ்பேன்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு தான் நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் போகணும். ஏன்னா நம்மளால் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தர் நம்பி நீங்கள் அந்த வேலையை விடுறீங்க. வேறொருத்தவங்க நம்பி விடும்போது அவங்க அந்த பிஸ்னஸில் டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த பிஸ்னஸை அவங்க அதிகப்படுத்தவும் பண்ணுவாங்க, அதை வந்து மொத்தமாக முடிச்சுட்டும் போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய நேரடி பார்வையில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எக்ஸ்பேன்ஷன் பற்றி யோசிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் மெயின் பிஸ்னஸையே இந்த மாதிரி செகண்டரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு போனாலே அதுவும் கூட ஒரு வகையான எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இந்த 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் ட்ரூத்தா இல்லை மித்தா மேம்? 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அவங்க முழுக்க முழுக்க சர்வீஸ் லைன்ஸ் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம். அதுவும் கூட 0ல் ஆரம்பிக்க முடியாதுப்பா. ஆன்லைனில் வேணால் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கும் கூட உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும், நல்ல மொபைல் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். அதுக்கும் நீங்கள் பணம் போடுறீங்க. ஸோ 0ல் எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணால் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எந்த பிஸ்னஸ் அப்படின்னாலே பணம் போட்டு பணம் எடுக்கிறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ்ஸு. ஸோ சர்வீஸ் லைனில் போகிறவங்களுக்கு கொஞ்சமாக பணம் தேவைப்படும், மேனுஃபேக்சரிங் லைனில் போகிறவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதே மாதிரி சர்வீஸ் லைனில் போகிறவங்களுக்கு கொஞ்சமாக தான் லாபம் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் லைனில் போகிறவங்களுக்கு அவங்கள தேடி கஸ்டமர் வருவாங்க, இவங்களை தேடி கஸ்டமர் போவாங்க, அங்கே அவங்கள தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க. எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. உங்களுடைய ஸ்கில் என்ன, உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு பிஸ்னஸை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சால் அங்கே போய் வேலை பாருங்கள். 3 மாதம் 6 மாதம் ட்ரைனிங், பரவாயில்ல பணமே இல்லாமல் கூட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக சர்வே பண்ணுங்க. அப்புறமாக உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்லோவாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெல்ல மெல்ல பெருசாக அதை நீங்கள் வளர்த்துடலாம். சூப்பர் மேம். மேம் லாஸ்ட்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் பெண்கள் என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி பண்ணலாம் இந்த சூழலில் அப்படின்னா உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? நிறைய நம்ம காலகாலமாக பண்ணிட்டு வர்றது தான். வீட்டில் இருக்க பெண்கள் அப்படின்னா இப்போ க்ளவுட் கிச்சன் வந்துருச்சு, அதை பற்றி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லரிங் நமக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் ப்ளவுஸ் அப்படின்னு வரும்போது அந்த டெய்லரிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறது காலங்காலமாக லேடிஸ்க்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரைடல் மேக்கப்ஸ் அது இப்போ நிறைய வந்துருச்சு, வீட்டிலேயே போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு நேராக வீட்டில் போய் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட ஒரு சின்ன லேப்டாப் இருக்குது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த லைனில் நீங்கள் போகலாம். அல்லது வீட்டில் இருந்தே இப்போலாம் பார்த்திங்கன்னா டெலிகாலிங், டெலி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க போன பிறகு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்கலாம். டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குங்கிறத பார்த்து பண்ணிங்கன்னா நிறைய வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கேன். நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி தாராளமாக ஒரு பணம் பண்ண முடியும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.